ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த காரியம் இன்று நன்மையாய் முடியும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்க முடிகிறது. என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியம் முடியும் முன்னே இளைப்பாற மாட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களை, நன்றாய் கவனித்தீர்களா? இங்கே ரூத்துடைய சரித்திரத்தை நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ரூத்துடைய மாமியா இருக்கிற நகோமி தான் ரூத்திடத்தில் சொல்கிறதை இதை பார்க்க முடிகிறது. என்ன பார்க்கிறோம்? 3ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே 3ஆம் அதிகாரத்தில் இந்த ரூத்தை ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இது கோதுமை அறுப்பின் காலம். இந்த காலத்தில் போவாஸ் என்ன செய்வார் என்று சொன்னால், களத்தில் இருப்பார். நீ பாதி ராத்திரியில் போய் அவருடைய போர்கையின் கீழ் படுத்துக்கொண்டு, நீ என் சுதந்திரவாளி, போர்கையை விரியும் என்று சொல்லி சில ஆலோசனை கொடுத்தபடியே ரூத் கீழ்ப்படிந்து போவாசுடைய களத்துக்கு போகிறார். அவன் இரவு நேரத்தில் பயந்து அரண்டு போய் என்ன செய்கிறான் இருக்கிறான். அரண்டு போய் இருக்கும் பொழுது, நீ தான் என் சுதந்திரவாளி என்று சொல்லி அங்கே ரூத் சொல்கிறதை பார்க்க முடிகிறது. உண்மைதான், நான் உன்னுடைய சுதந்திரவாளி தான். ஆனால் ஒருவன் சுதந்திரவாளி இருக்கிறான். அவன் உன்னை மீட்டுக்கொள்ளவில்லை என்றால் நான் உன்னை மீட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காரியம் என்ன செய்யணும் சொன்னால் நான் செய்கிறேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுக்கிறான். வாக்கு கொடுத்து தான் அவள் என்ன செய்கிறாள், வீட்டுக்கு வருகிறாள். வீட்டுக்கு வந்து இந்த காரியத்தை மாமி இடத்துல என்ன செய்கிறாள், சொல்கிறாள். மாமி தான் இப்போ 18வது வசனத்தில் இந்த பதிலை கொடுக்கிறாள். என்ன பதில்? என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? நன்றாய் கவனிங்களா? சில காரியம் நடப்பதற்கு நம்ம அவசரப்படக்கூடாது. நம்ம முயற்சி எடுக்கிறோம், உண்மைதான். அந்த ரூத் முயற்சி எடுத்து இரவு நேரத்தில் தைரியமாய் போய் மாமியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் களத்தில் போய் என்ன செய்கிறார், படுத்துக்கொள்கிறார். இது ஒரு தைரியத்தை குறிக்கிறது, தைரியமாய் செயல்படுகிறதை குறிக்கிறது. சில இடத்துல தைரியமாக செயல்படணும், தைரியமாக போல்டாக பேசணும், தைரியமாக காரியத்தை என்ன செய்யணும். பேச வேண்டிய இடத்துல பேசி தான் என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டும். அதே போல் பொறுத்திருக்க வேண்டிய இடத்துல பொறுத்திருத்து தான் ஆகணும். நம்ம செயல்பட்டுட்டோம், அதுக்கு பிறகு கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரிடத்தில் சொல்லி இந்த காரியம் எப்படி முடியும்னு சொல்லி பொறுத்திரு. மாமி ஆலோசனை கொடுக்கிறாள். என்ன ஆலோசனை கொடுக்கிறான்? அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை அறியுமுன்னே அவர் இளைப்பாற மாட்டார்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். நீ செயல்பட்டுட்ட, இனிமேல் அவர் பார்த்து கொள்வார். அந்த போவாஸ் பார்த்து கொள்வார். போவாஸ் நமக்கு ஆண்டவருக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். எனவே நம்முடைய போவாஸ் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் என்னமாய் முடியும், இந்த காரியம் எப்படி நடக்கப் போகிறதோ, எப்படி நமக்கு எதிர்மறையாக நடந்துருமோ, எதிர்மறையான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டு விடுவோமோ என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதலை காணாதபடிக்கு, ஒரு சமாதானத்தை காணாதபடிக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல முடிவுகளே காணாதபடிக்கு என்னமாய் முடியுமோ, எப்படி முடியுமோ என்று சொல்லி நீங்கள் பல ரீதியில் குழப்பத்தோடு கூட காணப்படுகிறீர்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்துதான் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, ரூத்துடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சொன்னால், போவாஸ் ஒரு சுதந்திரவாளியாய் மாறி ரூத்தை மீட்டு கொண்டு ரூத்துடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு ரூத்தை, ஒரு போவாஸை அன்றைக்கு ஆண்டவர் பயன்படுத்தினது போல, நன்மையான காரியமாய் முடிந்தது போல, நன்மையான காரியங்கள் வாய்த்தது போல, இன்றைக்கு உன் காரியங்கள் அனைத்தும் நன்மையாய் முடியும்னு சொல்லி தான் கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். நீங்கள் போகிற காரியத்தில் நன்மையாய் முடியும், நீங்கள் முயற்சி பண்ணுகிற காரியத்தில் நன்மையாய் முடியும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் நன்மையாய் முடியும். இதுவரைக்கும் நடக்காமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் தீமை அனுபவித்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவச்சொற்களை நீங்கள் என்ன செய்யலாம், கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு நன்மையாய் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் தைரியமாக போங்க, தைரியமாக செயல்படுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ரூத்தோடு கூட இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இன்றைக்கி காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணுவான். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே இன்றைக்கு நன்மையாய் எல்லா காரியங்களும் முடியட்டும் என்று ஆசீர்வதிக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you all.